இந்த மார்ச் எவ்வளோ தான் வச்சுருக்குன்னு தெரிலிங்க, அநியாயத்துக்கு போயிட்டுருக்குங்க. ராமநவமி, மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு ஒரு ஹாலிடே இருக்குது. அது ஒன்று தான் சந்தோஷமான விஷயம். இதுக்கு முன்னாடி ரம்ஜான் போச்சு, உகாதி போச்சு, 2 பண்டிகை. ஸோ அந்த லீவு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிது. ஆனால் பாருங்கள், நம்ம வேர்ல்டு கப்பு கைப்பற்றணும், ஐபிஎல் மேட்ச் வரப்போகுது. இதெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு ஜாலியாக ஒரு சில்லுன்னு இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் என்ன நடந்திருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகலை, ரொம்ப உக்கிரமாக போயிட்டுருக்கு போர். இதனால் பார்த்தீங்கன்னா கேஸுலாம் கட்டுப்பாடாகி எல்லா ஹோட்டலும் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லேயும் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணால் 2 வாரம் 3 வாரம் ஆகிட்டுருக்கு. கச்சா விலை பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் $100 ஏறி $120 வரையும் போகுமா. அப்போ பெட்ரோல் நம்ம என்ன செய்வோம்னு தெரியல. ஏதோ ஸ்டேட் எலெக்ஷனுக்காக ஒட்டி வச்சுருக்காங்க. சப்போஸ் ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலில் ஏறிடும். இது இல்லாமல் ஸ்கூல் பசங்க பாவம் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி ப்ராக்டிகல் எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாம் ஃபீவராக ஒரு பக்கம் ஓரமாக போயிட்டுருக்கு. இன்னும் இந்த மார்ச் மாதம் நமக்கு என்னென்ன வச்சுருக்குன்னு தெரியல. இருக்கிற 10 நாளில் சுத்தமாக முடிச்சு விட்டுருந்தோம். வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.